மூவிஸ்ல வில்லத்தனம் பண்ணி பீக்ல இருந்தவங்க சடனா தங்கமான கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. தமிழ் சினிமால வில்லன் செய்த குணச்சித்திர பாத்திரம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செல்லம் பிரகாஷ் ராஜ் தான். இந்த கில்லி, சிவகாசி, சிங்கம் இந்த மாதிரி படங்கள்ல பண்ண செல்ல வில்லத்தனம் கிடையாது. அதுக்கும் மேல அப்பு, ஆசை, ராசி இந்த மாதிரி படங்கள்ல அவரை பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். அப்படி வில்லத்தனத்தோட பீக்ல இருந்தவரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் சரவணன், சிம்பு சாரோட படம். சின்ன ரோல் தான், ஹீரோயினுக்கு அண்ணனா பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்து சொக்கத்தங்கம், அதுல கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியே வருவாரு. அதுக்கடுத்து மொழி, அபியும் நானும் இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு நல்ல ரோல் பண்ணா கூட அந்த சரவணன் சொக்கத்தங்கம் தான் என்னோட ஃபேவரட். அடுத்து மார்க் ஆண்டனி, ரகுவரன், ரன் படத்துல ஒரு கேரக்டர் ரோல். அந்த ரோலே புதுசுதான், ஹீரோக்கு மச்சான் ரோல். அதுக்கடுத்து அவரோட லாஸ்ட் மூவி யாரடி நீ மோகினி, இத்தனை வருஷமா வில்லனா இருந்துட்டு கடைசியா நம்மள அள வச்ச ஒரு கேரக்டர் ரோல். அதுக்கடுத்து பசுபதி, விருமாண்டி, தூள், திருப்பாச்சில எல்லாம் பட்டாசா இருந்துட்டு வெயில், புசேலன் படத்துல ரொம்ப அப்பாவியா நடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து 80s வில்லன் சலீம் ஹவுஸ், வெற்றி விழா, சின்னகவுண்டர் மாதிரி படத்துல எல்லாம் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஈவன் வேட்டைக்காரன் படத்துல வில்லனா இருப்பார்ல அவரு. ஜெயம் ரவியோட தாஸ் படத்துல ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிருப்பாரு. பெரியண்ணா படத்துல விஜயகாந்த் பண்ணுவார்ல, ஹீரோவோட லவ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ரோல். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரோல் தான் தாஸ்ல இவர் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்து டேனியல் பாலாஜி, வேட்டையாட விளையாடு, பொல்லாதவன் படத்துல ஒரு ரூத்லெஸ் வில்லன் கேரக்டர் பண்ணிட்டு கட் பண்ணா வடசென்னை, ராஜனுக்கு தம்பியா ஒரு விசுவாசியா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அடுத்து ராகுல் தேவ், பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்னாலே 90s கிட்ஸுக்கு இவர் தான். நரசிம்மா, ஜெயம் ரவியோட மலையில எல்லாம் வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. இவர் முனி படத்துல கிளைமேக்ஸ்ல வருவாரு. ரொம்ப சின்ன ரோல் தான், பேய் ஓட்டுற மாதிரியான ஒரு ரோல். அந்த படத்துல ரொம்ப நல்லவர் ரோல் எல்லாம் பண்ணல, ஆனாலும் ஹீரோவை காட்டி கொடுக்காம சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கண்ணடிச்சுட்டு போவாரு. அடுத்தது கலாபவன் மணி, இவர் ஒரு மாதிரி மிக்ஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணிருப்பாரு. வில்லனா பண்ணா கூட அதுல ஒரு காமெடி தனம் வரும். குத்து, சம்திங் சம்திங், ஜெமினி எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாவும் இருக்கும், ஆனா வில்லனாவும் இருப்பாரு. அவர் ஹீரோவாவே படம் பண்ணியிருந்தா கூட சரத்குமாரோட ஏய் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அதுல பிளாஷ்பேக்ல ஒரு கேரக்டர்ல வருவார். என்னமோ அந்த கேரக்டர் ரோல் அவருக்கு நல்லா இருக்கும். இது போக மன்சூர் அலிகான், மொட்ட ராஜேந்திரன், ஆனந்தராஜ் இவங்க எல்லாம் பயங்கர வில்லனா இருந்து இப்ப காமெடி ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை தவிர நான் வேற யாரையாவது விட்டுட்டேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.